கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தேடி வந்து நமக்காக அவர் வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே புஷ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றுவதற்காகவே அவர் நம்மை தேடி வருகிறார். ஆகையால் நாம் அவருக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து நமக்கு அவர் நேரத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒன்றுதான் தள்ளி நம்முடைய வாழ்க்கையை அழகாக அவர் கொண்டு செல்லுகிற அந்த ஞானத்தை நமக்கு தரும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களிலும் ஆராய்ந்திருக்கிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். நமக்கு என்னது அது வெளிப்படுத்தினார்? சிலுவையின் மரணத்தின் மூலமாக பாருங்க, அந்த அதன் முடிந்து நமக்கு ரட்சிப்பு நமக்கு உண்டு பண்ணி தேவன் அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த ஆவி உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த ஆவியின் உலகத்தில் இருக்கிறது. அந்த தேவன் நமக்கு அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களிலும் ஆராய்ந்திருக்கிறது. பாருங்க, அங்கே தான் இருக்குது தேவனுடைய அதெல்லாம் இருக்குது. அந்த ஆவிக்குள்ளான அந்த மண்டலத்தில் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறான். அதனுடைய ஆசீர்வாதத்தை, ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தை நீ பெனிஃபிட்டை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வெறும் சிலுவையின் மரணம் முடிஞ்சு பிதா பக்கத்தில் உட்கார்றதுக்காண்டியா வந்தார்? இல்லை. நீங்கள் அவன் எப்படி ஆதாம் இழந்தானோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் திரும்ப கொடுத்து, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் எல்லாத்தையும் கொடுத்து அதற்காகவே வந்தார். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. சிலுவையின் மரணம் ஏதோ வந்து நம்ம பாவத்தை மன்னிச்சார் போனார், இப்படி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க வழிய, உங்களுடைய பலவீனமாக இருந்தால் அந்த பலத்தை நீக்க, நீங்கள் தரித்திரத்திலிருந்து நீக்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நான் முடியாது என்று சூழ்நிலையில் வரும்பொழுது அதை முடிக்கிற அந்த சக்தியை உங்களுக்கு தர, இப்படி ஒரு அற்புதமான சக்தி ஆவி மண்டலத்திலே அவர் தேவன் வைத்திருக்கிறார். அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். சிலுவையின் மரணம் என்று வெறும் பாவத்துக்கு மன்னிப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சாராம்சத்தின் ஒரு வெற்றி. அதாவது அதனுடைய அவனை பிசாசை நிர்மூலமாக்கி உங்களுக்கு அவன் பிடுங்கி கொண்ட அனைத்து ஆசீர்வாதம் இப்போ உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் அறிந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் மரணத்தை நீங்கள் அறியும் பொழுது தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எப்பா உனக்கு இப்படி தான் இருக்கும், என்ன உனக்கு வயசாகிட்டு இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு, சரி எப்படி போக வேண்டியதான், ஏதோ காலம் தள்ள வேண்டியதான், அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு வரும்போது அவர் சொன்னார், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நான் குணமானேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நிறைய பேருக்கு நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு பலவீனமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் சுகமானேன்னு சொல்லுங்கள். எப்படி நீங்கள் நம்புவீங்க? விசுவாசிக்க மாட்டீங்க. ஒருத்தர் நீங்கள் நான் குணமானேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு. எப்படி? வேத வசனத்தை நீங்கள் காட்ட வேண்டியிருக்கு. அந்த ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த ஆனவர் என்ன செய்கிறார் பாருங்கள். சிலுவின் மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விதத்தில் அவர் நமக்கு ஆவி மண்டலத்தில் அவர் வைத்திருக்கிறார். அதாவது நீங்கள் அதை சொல்லணும், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். நீங்கள் வார்த்தையை கொண்டு அதை ரிசீவ் பண்ண பழகணும். அப்படி பழகும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஊண்டுதோலாக, அதாவது நீங்கள் புஷ் பண்ணி மேலே போக முடியும். வார்த்தையை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால், இல்லைங்க நீங்கள் என்ன சொல்லுங்க, எனக்கு தான் இப்படி இருக்க தான் செய்து, என்ன எங்கே போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா போகாது. ஆனால் வேத வசனத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஆவிக்குரியமான விதத்திலே இந்த வசனம் உங்களுக்கு அது காட்டுகிறது எப்படி என்று. நீங்கள் இந்த ஐம்புலன்களை வைத்து தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பூமியில், எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன். அந்த ஆவின் மண்டலத்தில் என்ன சொல்லியிருக்கு? அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமானேன், அவருடைய மரணத்தின் மூலமாக நான் ஜெயித்தேன். ஆகையால் நான் தரித்திரதுக்காக இருக்க வேண்டியதுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் அதெல்லாம் சுமந்து என்னை வெற்றியாளனாக மாற்றிட்டுருக்கிறான். நான் வெற்றி உள்ளவன், நான் ராஜா. என்னைக்கா சொல்லணும், ராஜா போல இருக்கிறேன். நான் பிச்சைக்காரனே கிடையாது. ராஜாவுக்கு ஒரு கம்பீரமாக இருக்கலாம். அந்த மாதிரி ராஜான்னு சொன்னாலே ஒரு கம்பீரமான ஒரு தோட்டம் தான் இல்லையா? ராஜா இருந்துன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவன் பிச்சைக்காரன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ராஜான்னு இருந்தால் அதுக்குள்ளே எல்லாம் சாராம்சம் அமைங்கிட்டு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தேவன்
கிறிஸ்து நமக்குள்ளே வந்து விட்டார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் எனக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது. ஆகையால் நான் ஏன் இந்த மாதிரி இருக்க வேண்டும்? நான் இதெல்லாம் விட்டு விலக எனக்குள்ள அவர் வந்திருக்கிறார். ஆகையால் நான் எல்லாத்தையும் ஜெயிக்கிறவனாக நான் எனக்குள்ளே இருக்கிறனால் நான் மிகப்பெரிய ஒரு ராஜா. எனக்கு இது வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வறுமையான கோலத்தில் நான் இருக்க போவதில்லை. ஏனென்றால் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னுடைய குறைகளை நீக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய தலைமுகளால் நான் குணமானேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நான் அதை பேச போகிறேன். இப்படி நீங்கள் பேசும்போது பாருங்கள், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அப்படி வெளிப்படுத்துகிறார். எப்படி? நீங்கள் தேவனை நோக்கி இப்படிப்பட்ட வீடியோகளை, சின்ன சின்ன வீடியோகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தூண்டுகோலாக இருக்குது. அதாவது இப்படியும் இருக்கா, தேவன் இதையெல்லாம் எனக்கு செய்திருக்கிறாரா, இந்த வார்த்தை சொன்னால் அதுக்கு நிச்சயமாக நடக்குமா அப்படின்னு நீங்கள் அதை பார்க்கணும். அதை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கணும். வெளிப்படுத்தியதனால் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், அந்த ஆவியானவர் எங்கே வச்சிருக்கிறாரு? தேவனுடைய ஆழங்களிலும் ஆராய்ந்திருக்கிறார். அதாவது தேவன் கிறிஸ்துக்குள்ளே அதை ஆராய்ந்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் அங்கிருந்து பெற்றுக்கொள்ள பொக்கிஷம் போல. அது எப்படி அதை பெற்றுக்கொள்வது எப்படி என்றால், உங்களுடைய நாவில் அந்த வார்த்தைகளை, தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை, கிறிஸ்து எனக்கு பலனை தந்திருக்கிறார், சம்பாதிக்கிற அந்த பலனை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார் குணமானேன் என்று சொல்லியிருக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தில் என்னுடைய குறைகளெல்லாம் நீக்கவே என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து உங்களுடைய மனதில் அப்படியே நிரப்பணும். உள்ளுக்குள்ளே எல்லா நேரத்தில் பில்ட் பண்ணி வைக்கணும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த காரியங்களை பேச ஆரம்பிக்கணும். இப்படி பேச 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 தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு இந்த கட்டத்திலேருந்து வேறு கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும். எப்பொழுது தேவனை அறிந்து அந்த வசனத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்து இதை சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்ல 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 உங்களுக்கான அதிகமான வார்த்தைகள் இந்த உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் இதயத்தில் இதைத்தான் போடணும், இதைத்தான் நிறைக்கணும். நீங்கள் இதயத்துக்குள்ளே என்ன நிறைச்சி வைக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கனி கொடுக்க போகுது. அதாவது ஒரு விதை போல தேவனுடைய வார்த்தை நீங்கள் உள்ளே நிறைக்க 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 அது ஏகப்பட்ட பழங்கள் எப்படி அழகழகான இருக்குது, அதே போல் உங்களுக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அது இப்பொழுது நீங்கள் விதைக்கும் பொழுது நாளடைவில் தேவன் அந்த கனியை தந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த அந்த வெளிப்பாடை நீங்கள் அறிந்து தேவன் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் சொன்னேன், ஆகையால் நான் இன்னைக்கு குணமானேன். அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஐஸ்வர்யத்தினால் உன்னுடைய குறைகளெல்லாம் நீக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் அன்று செல்வங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கு நான் கையேந்தி கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன். ஆகையால் நான் இப்பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கிற வண்ணமாக என்னை மாற்றியிருக்கிறார். எப்படி? நான் என்னுடைய வார்த்தையை நான் உள்வாங்கி என் இதயத்துக்குள்ளே வைத்ததனால் இப்படித்தான் அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேடி வந்து இப்படி உங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதனால் நீங்கள் தேடி வருகிற அந்த தேவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் உங்களை அற்புதமாக வழிநடத்ததான். ஆகையால் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.